இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் இயக்குனர் ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க குட் பேட் அக்லி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய டானாக இருக்கார். இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதை பார்க்க போகிறப்ப மனைவி திரிசா கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு நல்லவனாக வந்தால் மட்டும்தான் இந்த குழந்தையை தொடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ஏகே பண்ணின தப்புக்கெல்லாம் தண்டனையாக சில வருஷம் ஜெயிலுக்கு போகிறாரு. இந்த நிலையில் தண்டனை முடிய 3 மாதத்துக்கு முன்னாடியே பையனோட ஆசைக்காக ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுறாரு. இத்தனை வருஷமாக நேரில் பார்க்காத பையனை பார்க்கலான்னு ஆசையாக இருக்கப்ப அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபோன் வருது. ஏதோ முன்விரோதம் காரணமாக தன்னோட எதிரிங்க செஞ்சுருக்கலான்னு நினச்சி ரவுடிங்களை எல்லாம் அடித்து உதைக்கிறாரு ஏகே. இதுக்கிடையில் ஒரு ஃபோன் வருது. ஏகேவோட பையன் திரிஷா சொந்த ஊரான ஸ்பெயினில் ட்ரக் கேஸில் அரெஸ்ட் ஆகிருக்காருன்னு. இதை கேட்ட ஏகே ஷாக் ஆகி உடனே அங்கே போகிறாரு. இதுக்கப்புறமா அந்த பையன் ஏன் அரெஸ்ட் ஆனா, அவனை இதிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வராரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை.